ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரக்கூடிய காலங்களில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இன்னும் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மயில் முன்னாடி மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி அழுது செஞ்சு கெஞ்சிட்டு இருந்தாங்களா, இப்போ அந்த மாதிரி இல்லை. அதை பார்த்துட்டு சரவணனே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் மயில் மீனா கூட மட்டும்தானே பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வேறு யார் கூடயுமே இப்போ பேசுகிறதில்ல. மீனாவையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ தூரம் நிறைய தடவை மயில் மீனாவையும் நிறைய விஷயத்தில் அது இதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கும்போது நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஆனால் மீனா அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் மயிலுக்கு இப்போதைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையாக மயில் ஒரு தப்பான முடிவு எடுக்காத காரணம் மீனா தான். அப்புறம் இப்போ அஞ்சலி சரவணன் 2 பேரும் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே வைக்கலை. இப்போது வரைக்குமே என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா நம்ம மயில் அவங்க வீட்டுக்கு போக செய்ய, அதாவது வீட்டு வேலைக்கு போக செய்ய அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ ஒரு நாள் எதர்ச்சியாக நம்ம மயிலும் மீனாவும் கோயிலில் பேசிகிட்ருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து செந்தில் கோயிலுக்கு போயிடுறாருங்க. செந்தில் கோயிலுக்கு போயிட்டு மயிலும் நம்ம மீனாவும் பேசுகிறத ரொம்ப நேரமாக மீனா யார் கூட சிரிச்சு பேசியிருக்காங்க. யாரான்னு போய் பார்த்தா இவங்களை பார்த்துட்டு, ஆனாலும் நம்ம செந்தில் எதுவும் சொல்லலாம், அமைதியாக தான் நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மயில் என்ன பண்ணாங்க, சரி நான் கிளம்புறேன் மீனா, நான் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே நேராக இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னா நம்ம செந்தில் என்ன பண்ணுறாருனா ஆல்ரெடி கோயிலையே திட்டிட்டார். ஏன் மீனா போய் இன்னும் இவங்க கூட நீ பேசிகிட்ருக்க, இது குடும்பத்துக்கு பண்ணுற துரோகம் மாதிரி உனக்கு தெரியலையா? இவங்க எவ்வளோ தூரம் எவ்வளோ போய் பேசியிருக்காங்க. இவங்களால போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் செஞ்ச அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இருந்து கோர்ட் வரைக்கும் போயெலாம் வந்திருக்காங்கல்ல, அதை பற்றி உனக்கு தெரியாதா, செய்யாதா? ஏன் நீ இப்படி பண்ணுற செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. நான் என்னங்க பண்ணேன், அவங்கள பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதாங்க இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு போனோன்னா நம்ம செந்தில் மீனா பண்ணதை காரியத்தை பொறுக்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோமதி பாண்டியன் எல்லாருமே இருக்கும்போது உண்மையை போட்டு உடச்சிட்றாரு. என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த மீனா அந்த மயில்கிட்ட பேசிட்டு தாம்மா இருக்கா. இன்றைக்கி எதர்ச்சியாக கோயிலுக்கு போகிறேன், இவ யார் கூட ரொம்ப நேரம் சிரித்து பேசிகிட்டு இருக்கா. போய் பார்த்தா மயில் கூட அவ்வளோ நேரம் உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்காமா, பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், நம்ம யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம், யார் மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ஏமாற்றுவாங்க. அது கரெக்டாக தான் இருக்குது மீனா, உன்னோட இதில் அவ்வளோ தூரம் சொல்லியும் அவ்வளோ தூரம் பண்ணியும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ பேசுகிறல அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே மீனா சொல்கிறாங்க, நான் பேசணும் அப்படின்னு நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு காரணத்தினால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன காரணம் ஏதுன்னு சொல்லாமே எபிசோடை முடிச்சிடுறாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகுது. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த சீரியலில் வேறு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.